ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸ்ல தெலுங்கு படமான அதர்வா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல கார்த்திக் ராஜு, சிம்ரன் சௌத்ரி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. நம்ம மறைஞ்ச தமிழ் நடிகர் ஜி மாரிமுத்துவும் நடிச்சிருக்காரு. கொலை திருட்டுனா போலீஸ் விசாரிக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா அந்த விசாரணைக்கு பலமா இருக்கிறது க்ளூஸ் டீம். இந்த டீம் சம்பவ இடத்துக்கு போய் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி போலீஸுக்கு கொடுப்பாங்க. இந்த க்ளூஸ் டீமோட முக்கியத்துவம் இதுவரை எந்த படமும் காட்டின மாதிரி தெரியல. அதனால இந்த க்ளூஸ் டீமை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த அதர்வா. அப்படி என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு முன்ன நம்ம ஈராட் மூவிஸ்ல வார வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தையும் சில படங்களோட முழு கதையும் பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். போலீஸ் ஆகணும், கொலை மர்மங்களை விசாரிக்கணும்னு இன்ட்ரெஸ்டா இருக்கிறவன் கர்ணன். ஆனா அவனோட ஆஸ்மா காரணமா ரிஜெக்ட் ஆகுறான். அப்போ க்ளூஸ் டீமை பத்தி தெரிய வந்து அதுக்கான டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆகி அந்த டீமுக்குள்ள சேர்ந்துறான். அப்படி சேர்ந்த கண்ணன் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நகைக்கடை திருட்டு வழக்க தீர்க்க சான்ஸ் கிடைக்கும் போது தன்னோட புத்திசாலித்தனத்தால சீக்கிரமாவே தீர்த்து வைக்கிறான். அந்த சமயத்துல தான் காலேஜ்ல ஜூனியரா இருந்த நித்யாவை பார்க்கறான். உடனே காதலிக்கும் ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நித்யா அவரோட ஃப்ரெண்டும் சினிமால டாப் ஆர்டிஸ்டான ஜோஷ்னியோட வீட்டுக்கு கர்ணனையும் அழைச்சிட்டு போறா. அங்க ஜோஷ்னியும் அவளோட காதலன் சிவாவும் சுடப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்ததால சிவா அவளை சுட்டுட்டு தண்ணியை சுட்டுட்டான்னு கேஸ முடிக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நல்லா தெரிஞ்ச நித்யா சிவா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்னு அடிச்சு சொல்ல அது கர்ணன் மண்டையில கூடைய இந்த மர்மத்தை தீர்க்கறதுக்கு இறங்குறான். கொஞ்ச நாளே இது திட்டமிட்ட கொலைதான் சந்தேகிக்கிறான். ஒரு ஆதாரமும் இல்லாம இந்த கேஸை தீர்க்க முடிஞ்சதா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ஹைதராபாத்ல இருக்கு இந்த கிரைம் லெபார்டரி அல்டிமேட் எவிடன்ஸ் சிஸ்டம். இதோட முதல் எழுத்த எல்லாத்தையும் சேர்த்து வரது தான் இந்த க்ளூஸ். அதர்வாவோட தனித்தன்மை என்னன்னா ஒரு குற்றம் நடந்த உடனே க்ளூஸ் டீமோட வேலையும் மற்றும் அதோட இம்பார்ட்டன்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுதான். படத்தோட கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மெதுவா வேகம் எடுத்து சுவாரஸ்யமா போகிற நேரத்துல எப்போ லவ் ட்ராக்ல போச்சோ அதோட ஃபோக்கஸும் காணாம போகுது. ஆனா நல்ல ஒரு இன்டர்வல் பிளாக்கோட வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸுக்கு ஏற்படுத்துது. அதே மாதிரி ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்டா மூவ் ஆகி ப்ரீ கிளைமேக்ஸ் மற்றும் கிளைமேக்ஸ் சுவாரஸ்யமா வந்திருக்கு. ஆனா படம் வேகமா போகும்போது தடுமாறி லாஜிக் ஓட்டிங்ல அங்கங்க விட்டு போயிருக்கு. இதுக்கு நடுவுல கர்ணன் எந்த காரணத்துக்காக இந்த வேலைக்கு சேர்ந்தான்ற ஒரு பிளாஷ்பேக்கும் ஷெல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் எபிசோடும் தேவையே இல்லாம ஜோஷ்னி கேரக்டருக்கு ஒரு சாங்கை போட்டு பொறுமையை சோதிக்கிறாங்க. க்ளூஸ் டீமுக்கான நல்ல ஒரு இன்ட்ரோவை கொடுத்துட்டு டீம் எப்பவும் எதையோ தூசி தொடச்சிட்டு கவர்ல போடுறது தவிர எதையும் சாமர்த்தியமா காட்ட முயற்சி செய்யல. அதுக்கு பதிலா ஹீரோவோட அனுமானத்திலேயே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி எந்த விதமான புதுமை இல்லாம கொண்டு போயிருக்காங்க. ஹை ப்ரொஃபைல் கேஸா இருந்தும் கால் டேட்டாவையோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டாவையோ எடுக்காமல இருப்பாங்க. இயக்குனர் அதை ஹீரோக்கு மட்டும் தோன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. உண்மையை வளர்றதுக்கு இவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இஷ்டத்துக்கு பென்டத்தால யூஸ் பண்றாங்க. எது எப்படியோ அது வரைக்கும் கொலையாளியை யாரும் கெஸ் பண்ண முடியாதபடி எடுத்துட்டு போயிருக்காங்க. முடிவுல இதோட அடுத்த சீக்குலுக்கான எதிர்பார்ப்போட படத்தை முடிக்கிறாங்க. ஓவராலா பார்த்தா சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் கதையை ஃபாஸ்ட் பேஸ்டா கொண்டு போனதுக்கும் கெஸ் பண்ண முடியாதபடி கிளைமேக்ஸ்னு சுவாரஸ்யமா தான் அமைஞ்சிருக்கு. ப்ரொடக்ஷன் டிசைனும் தரத்தை ஏத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. சுருக்கமா இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஜானர் விரும்புறவங்க இதை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.